நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. வரலாற்றில் வெற்றி எங்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அரசியல் சாதுரியம் தலை தூக்கி இருக்கிறது. அந்த அரசியல் சாதுரியத்தினுடைய இன்னொரு வடிவம்தான் தேர்தல் வியூகமாக இருந்திருக்கிறது என்கிற தன்னுடைய ஆழமான கருத்தை திரு வைகை செல்வன் முன்வைத்திருக்கிறார். அந்த வகையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பது சந்தர்ப்பவாதமே என தன்னுடைய கருத்தை முன்வைப்பதற்காக திரு வ கௌதமன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இருந்தாலும் சகோதரர் வைகை செல்வன் அவர்கள் இங்கே பேசும்போது சொன்னாங்க சாதுரியம்னு. சாதுரியம் அரசியலில் தேவைதான். ஆனால் அந்த சாதுரியம் யாருக்காக? உங்களுக்காகவா? உங்கள் கட்சிக்காகவா? உங்களுடைய கட்சியின் எதிர்காலத்துக்காகவா? அல்லது இந்த மண்ணுக்காகவா? மக்களுக்காகவா? கடைஞ்செடுத்த பொய் அது வியூகம்ங்கிறது. நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அரசியல்ல. இதை பேசாத கட்சிகள் யாருமே இல்லை. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கற்பு தேவையில்லைன்னு சொல்றதுக்கு சமமானது இந்த வார்த்தை. நான் அதை நாகரிகமாக சொல்றேன். அது எப்படி நிரந்தர நண்பன் இல்லாமல் இருக்க முடியும், நிரந்தர எதிரி இல்லாத இருக்க முடியும்? அது எப்படி அது சாத்தியமாகும்? அப்போ அது சந்தர்ப்பம் தானே. ஏதாவது ஒரு கணக்கில் இருக்கணும். எடைனா ஒன்று மேலே போகணும், இல்லை கீழே வரணும். ரெண்டுலேயும் இருந்தால் அது எப்படி எடையாகும்? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகுங்கிறான் இளங்கோடிகள். அரசியல் பிழைத்தோருக்கு இல்லை, அரசியல் பிழை செய்தோருக்கு அறம் கூற்றாகுங்கிறான். கூற்றுங்கிறது அங்கே என்ன அர்த்தம்னா எதிராகும், யமனாகும்னு அர்த்தம். அப்போ அரசியல் இங்கே என்ன, எங்கே அறம் இருக்கு? அறம்னா என்னன்னு சொல்கிறான் தமிழ் இலக்கணத்தில். உலகத்தில் எந்த மொழியிலையும் அறங்கிற சொல் இல்லை. நேர்மன்னு தனியாக சொல்லுவான், உண்மைன்னு சொல்லுவான், நியாயம்னு சொல்லுவான், தர்மம்னு சொல்லுவான். இது எல்லாத்துக்கும் சேர்ந்த உச்சம் எதுனா, இது எல்லாம் சேர்ந்து அந்த உண்மையின் மெய்யின் உச்சம் எதுன்னா அறம். இது எல்லாம் கலந்தது. ஒரு வெற்றியை ஈட்டி இருக்கிறாங்கன்னா அந்த வெற்றியை கொடுத்தது மக்கள் தான். அப்போ மக்களுக்கும் அந்த அறம் இல்லாமல் அந்த வெற்றியை கொடுத்திருப்பாங்களா? நல்ல கேள்வி. நீங்க சொல்றீங்க மக்கள் தான் ஓட்டு. நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய தமிழர்கள் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, உங்க கொள்கையும் உங்க கோட்பாட்டையும் சொல்லி நீங்க ஓட்டு வாங்கினீங்களா? அல்லது தவறாக நினைக்க கூடாது, நாகரிகமா சொன்னா அபகரிச்ச பணம், நேரடியா சொன்னா கொள்ளையடிச்ச பணம், அந்த கொள்ளையடித்த பணத்தை கொடுத்து நீங்க ஓட்டு வாங்கி கோட்டைக்கு போனீங்களா? சொல்லுங்க. அப்ப அந்த அறம் மக்கள்கிட்ட இல்லைன்னு சொல்றது அவனுடைய கோமணத்துணி அல்லது அவனுடைய மானத்துணி அத்தனையும் உருவிட்டு அவனை கையேந்த வச்சுட்டு இவனும் திருடன் தான் அப்படின்னு திருடனாக்கிட்டு அவர்கள் ஓட்டு போட்டு தான் நாங்கள் ஜெயிக்கிறோம்னு சொல்றதுல என்ன நேர்மை இருக்கு, என்ன உங்களுக்கு தலைநிமிர்வு இருக்கு? சொல்லுங்க. மக்களை குற்றவாளி ஆக்குனது யாருன்னு கேட்கிற அதே நேரத்தில் மக்களால் வெற்றி பெற்றவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி முதன்மையா எழுதல. அதைத்தான் சொல்றேன், அந்த வெற்றியை நீங்க விலை கொடுத்து வாங்குறீங்கிற. நீங்க நேர்மை சுமந்து இல்ல, அப்ப உங்க கொள்கை இல்ல, உங்க கூட்டணிங்கிறது நீங்க கொள்ளையடிச்ச பணத்தில் கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த கொள்ளையடிச்ச பணத்தோட மக்களையும் கூட்டணி சேர்த்துக்கிட்டு அவனுக்கு காசு கொடுத்து அதுல வர்ற வெற்றியை நீங்க எப்படி சாதுரியம்னு சொல்லலாம், நீங்க எப்படி வியூகம்னு சொல்லலாம், நீங்க எப்படி வெற்றின்னு சொல்லலாம்? அதைத்தான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு கொடைபிடிக்கிற கட்சிகள் இருக்குல்ல, கூட்டணி கூட்டணி தர்மம் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, நான் கேட்கிறேன், நோட்டும் சீட்டும் பேசாத நீங்க கூட்டணி எப்பயாவது உறுதி பண்ணிருக்கீங்களா? உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க. இப்ப அதிமுக எடுத்துக்கோம், பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தது. இப்ப நீங்க கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்காகவா இந்த மண்ணுக்காக மக்களுக்காகவா? சொல்ல முடியுமா ஐயா வைகை செல்வன் அவர்கள்? இப்ப திமுக காங்கிரஸோட ஏற்கனவே இருந்தது, இப்பவும் நேர்மையா இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு நேர்மை இருக்கு. இப்ப நீங்க நேர்மையா இருக்கீங்கல்ல, நீட்டை நீங்க தான் கொண்டு வந்தீங்க, ஹைட்ரோகார்பன் மீத்தேன் நீங்க தான் கொண்டு, நெய்வேலி கூட மாட்டேன் நீங்க. இப்ப எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப எதுவுமே இல்லைன்னு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திமுக அறிவிக்குமா? திமுக கூட்டணி கட்சிகள் யாராவது சொல்லுவாங்களா? இதெல்லாம் செய்யலைன்னா உங்களோட கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்களா? இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்கே போகல, ஏன்னா இன்னும் பேரம் படியில. நீங்க யார வேணாலும் நினைச்சீங்க. அப்ப என்ன உங்களுடைய நலன் என்ன? இந்த மண் சார்ந்த நலமா? அப்ப என்ன வியூகம், என்ன சாதுரியம்? பச்சையா சொல்லுங்க, ஒத்துக்குங்க, இது சந்தர்ப்பவாதம் தான். நாங்கள் மறுபடியும் கொள்ளையடிப்போம், கொடுப்போம், கொள்ளையடிப்போம், தமிழினத்தை தெருவில் நிறுத்துவோம் சொல்லுங்க. சொல்லியாவது ஓட்டு கேளுங்க.
இந்தியாவிலேயே ஓரளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு கொண்ட மாநிலமாக, அரசியல் விழிப்புணர்வு கொண்ட மக்களாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. நீங்க சொல்லக்கூடிய ஒரு மண்ணாங்கட்டி இல்ல இந்த மக்கள். நான் எனக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக நான் பொய் பேச முடியாது. ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. பிச்சைக்காரர்கள் ஆக்கிட்டீங்க. மறுபடியும் நீங்க பிச்சை எடுக்க தான் வைப்பீங்க. அவன் நீ காசு கொடுத்தாதான் அவனும் ஓட்டு போடுவான். அவனுக்கு வேற வழி இல்லைன்னு ஆக்கிவிட்டீங்க. எங்களை போன்று உயிரை கொடுத்து போராடுகிற கூட்டத்தை என்னைக்கு தமிழினம் மதிக்குதோ, என்னைக்கு கொண்டாடுதோ, அல்லது இவர்களை போன்றவர்கள் தான் கோட்டையில் உட்காரணும்னு முடிவெடுக்குதோ அன்னைக்கு தான் உருப்பிடும். அது வரைக்கும் தெருவில் தான் நிற்கும். என் மக்கள் என் மண். யாரு? அண்ணாமலை. யாரு? பிஜேபி. எதியா உங்க மண்ணு? எது உங்க மக்கள்? எங்க நெய்வேலிக்காக போராடினீங்களா பிஜேபி? கதிராமங்கலம் நெடுவாசலுக்கு வந்து போராடினீங்களா? ஸ்டெர்லைட்டுக்காக போராடினீங்களா? வெக்கமா இல்லை? என் மண் என் மக்கள்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்லை? வந்து ஆண்டு முழுசு முடிஞ்சு போச்சான். ஐயா மோடி அவர்கள் இங்க சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு எங்களை தவிர யாரும் செய்யல. உங்களால தான் எங்க மீனவர்கள் செத்தான், உங்களால தான் எங்க மாணவர்கள் செத்தான், உங்களால தான் எங்க விவசாயிகள் சாகுறான், செத்துக்கிட்டு இருக்கான். நீங்க எங்களுக்கு எதுவுமே செய்யாத உங்க சாதனை நீங்க சொல்றீங்க. எப்படி தேசிய கட்சிகளை ஒழிச்சு திராவிட கட்சிகள் வந்ததோ அது போல திராவிட கட்சிகளை ஒழிச்சு இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் 100% சம்பந்தமான தாய்மொழி தமிழை கொண்டவர்கள் ஆளும் போதுதான் தமிழினமும் தலை நிமிர்ந்து வாழும். எங்கள் மண்ணில் எங்கள் இனத்தை சார்ந்து எங்கள் மொழி அல்லாத இனமல்லாத கூட்டத்தையும் நாங்கள் அன்போடு ஆசையோடு பாசத்தோடு அரவணைத்து இந்த மண்ணில் அமைதி தழைக்க இந்த உலகம் எங்களை நிமிர்ந்து பார்க்க பார்க்க தமிழினம் தலை நிமிர்ந்து அது கோலோச்சம். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. எங்களை ஏமாத்துற, எங்களை அடிமைப்படுத்துற, எங்களை அழிச்சு ஒழித்த இந்த கூட்டங்கள்லாம் ஓடுகிற நாள் வெகு தூரத்தில் இல்லை. நன்றி, வணக்கம்.